கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட கோட்டை. இந்த கோட்டை கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும்? இந்த கோட்டை யாரால் கட்டப்பட்டிருக்கும்? இந்த கோட்டை யாரால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கும் என பல வரலாறுகளை பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வரலாறுகளை தேடி நான் தான் உங்கள் நண்பன் வெற்றி. இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமை என்ற ஊரில் தான் இருக்கோம். இது புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோட்டையை சுற்றி பார்க்க ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்த கோட்டை இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த கோட்டைக்கு உள்ளே போக மொத்தம் 3 நுழைவாயில் இருக்கு. 3 நுழைவாயிலும் பீரங்கிகள் வைக்கப்பட்டுள்ளது. இது இந்த கோட்டைக்கு உள்ளே போகும் பாதை. நல்ல இந்த படிக்கட்டுகளை பார்த்தீங்கன்னா, அதாவது வளைந்து போகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எதிரி யாராவது வந்தாங்கன்னா இந்த பகுதியில் வளைந்து போக கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த கொஞ்ச நேரத்தில் எதிரியை தாக்கிடலாம். இந்த கோட்டைக்கு மொத்தம் 7 மதில் சுவர்கள் இருந்தன. ஆனால் இப்போ 3 மதில் சுவர் தான் இருக்கிறது. இதுதான் இந்த கோட்டையின் 2வது மதில் சுவர். இந்த கோட்டையை கட்டி முடிக்க 39 ஆண்டுகள் ஆனதா என சொல்லப்படுகிறது. இருபது அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்ட மேடை ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கு. அதற்கு மேலே ஒரு பெரிய பீரங்கி ஒன்று இருக்கிறது. இந்த கோட்டை, இந்த பீரங்கி இரண்டுமே ஆங்கிலேயர் காலத்தில் வைக்கப்பட்டது என சொல்லப்படுகிறது. இந்த கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்று. இந்த கோட்டையை சுற்றி பார்க்க வெகு தொலைவில் இருந்து பள்ளி குழந்தைகள் வருகின்றன. இந்த கோட்டை வட்ட வடிவில் கட்டப்பட்டது. இந்த கோட்டையை சுற்றி அகழிகள் அந்த காலத்தில் இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகிறது. அகழிகள்னா எதிரிகள் யாருமே உள்ளே வந்துடக்கூடாதுன்னு இந்த கோட்டையை சுற்றி ஒரு மிகப்பெரிய நீர் ஆதாரத்தை உருவாக்கி அதுக்குள்ள முதலைகளும் நஞ்சு கொண்ட பாம்புகளும் உள்ளே விட்டுருவாங்க. இதனாலேயே எதிரிகள் யாருமே சுலபமாக உள்ளே வர முடியாது. இதனால் தான் அகழிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கூண்டுக்குள் இருக்கும் தண்ணீர் வற்றாத நீராக காணப்படுகிறது. இந்த கோட்டையை கட்டினது யாருன்னா, கிபி 16-17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த பகுதியை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சேதுபதிகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இளவன் சேதுபதி என்ற விஜய ரகுநாத சேதுபதி தான் இந்த கோட்டையை கட்டினதாக சொல்கிறாங்க. இவரது ஆட்சிக்கு பிறகு இந்த கோட்டையை புதுக்கோட்டை தொண்டைமானுக்கு சீதனமாக வழங்கப்பட்டது என சொல்லப்படுகிறது. முதலாம் பாளையக்கார போரில் வீரபாண்டி கட்டுப்பொம்மனும் அவரது தம்பி ஊமைத்துறையும் இந்த கோட்டையில்தான் வந்து தங்கியிருந்ததாகவும், இங்கே இருந்த ஒற்றன் தகவல் கொடுத்து ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலேயே இந்த கோட்டைக்கு ஊமையின் கோட்டை என ஒரு பெயர் இருப்பதாகவும் உள்ளூர் மக்கள் சொல்லுறாங்க. கோட்டையை சுற்றி விட்டு நம்ம இப்போ கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னாக்க, கீழே ஒரு குடைவரை கோவில் இருக்குது. இந்த மாதிரி குடைவரை கோவில் இந்தியாவிலே எங்குமே கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது. இந்த சிவலிங்கம் 30 மீட்டர் உயரத்தில் பாறைக்கு நடுவில் குடையப்பட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய உயரத்தில் பாறைக்கு நடுவில் இந்த கோவிலை குடைந்து உருவாக்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக திகழ்கிறது. இன்னும் ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா, இந்த சிவலிங்கம் ஒரு தாய்ப்பாறை சிவலிங்கமா. அதாவது சிவலிங்கம் இங்கேயும் செதுக்கப்பட்டு கொண்டாந்து வைக்கல, இந்த பாறையை குடையும் போதே வந்து செதுக்கியிருக்காங்க. இதுதான் தாய்ப்பாறை சிவலிங்கம். இதுதான் திருமய மலைக்கோட்டையின் வரலாறு.